Hello students, welcome to Hiba Max. 10th standard பசங்களுக்கு centum series பண்ணிட்டு இருக்கோம். ஸோ centum achieve பண்ணணும்னா day 1, day 2, day 3 இன்னைக்கு day 21 இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க கண்டினியூஸாக எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் சென்டம் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு half an hour நீங்கள் எடுத்து வச்சு நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாலே போதும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ரிவிஷன் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் வர எல்லா கொஷினுமே நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணும். ஒரு கொஷின் கூட விடக்கூடாது. சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஷினுமே சால்வ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக கம்பல்சரி கொஷின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல கம்பல்சரி கஷ்டமாக வரும், அதனால தான் என்னோட மார்க் போகும்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த கொஷின் பேப்பரோட கம்பல்சரி பாருங்கள், உங்கள் மைண்ட் செட் அப்படியே மாறிடும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்மளால் கம்பல்சரினா அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எல்லா சம்மும் சால்வ் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கொஷின் ஈஸியான சம். வெரிஃபை தட் A union B cross C is equal to A cross C union B cross C. ஈஸியான சம். அடுத்து 30th question. A turns to B be the function defined by f of x வந்து x by 2 minus 1 A வேல்யூ கொடுத்துட்டாங்க, B வேல்யூ கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஜஸ்ட் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆர்டர்ட் பேரை டேபிள் அண்ட் ஆர்டர்ட் பேர் டேபிள் ஆரோ டயக்ராம் கிராஃப் வரைஞ்சா போதும். ஈஸியான கொஷின். அடுத்து 31. Find the sum of all natural numbers between 300 and 600 divisible by 7. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த கொஷின் வந்து முக்கியம்ட்ட. அடுத்து 32. ரேகா. நமக்கு வந்து இந்த ரேகா has 15 ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் சைஸ் 10 cm, 11 cm, 12 cm. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நிறைய வாட்டி கேட்ட கொஷின். அடுத்த கொஷின் வந்து ஸ்கொயர் ரூட் சம் தான், ஈஸியான ஒரு கொஷின் தான், எக்ஸாம்பிளோட தான். சரியா? அடுத்து 34. ஆல்ஃபா பீட்டா சம்ஸ். ஆல்ஃபா பீட்டா சம்ஸ் நிறைய பேர் இன்னும் அதை பார்க்காம இருக்கீங்க. நான் இப்போ வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இப்போ எப்படி அந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு அவங்கள்ட்ட கேட்கும் போது அல்ஜிப்ரா லெசன் எல்லாமே பார்த்துட்டீங்களான்னா ஆல்ஃபா பீட்டா பார்க்கல, அதாவது 3.12 பார்க்கலன்னு சொல்கிறாங்க. 3.12 அந்த வேர்ட் ப்ராப்ளமும் ஆல்ஃபா பீட்டா. பட் நீங்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப முக்கியம், அந்த எக்ஸசைஸ்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நமக்கு வந்து 2 கொஷின் அல்ஜிப்ராலேருந்து. ஸோ கவனமாக அது எல்லாமே பார்த்துடுங்க. அடுத்தது ஷோ தட் இன் அ ட்ரையாங்கிள் மீடியன்ஸ் ஆர் கன்கரண்ட். முக்கியமான 5 மார்க் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்புறம் 36. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர் தான் பாருங்கள். ஏரியா கொடுத்துட்டு கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 5.1 நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. 5.1, 5.4 இந்த ரெண்டுத்துலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் and perpendicular to the line joining the points. நான் சொன்னேன்னா 5th சாப்டர்லேருந்து 2 5 மார்க் பாருங்கள். நீங்கள் ஆர்டராக ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் தரவு பண்ணாலே நமக்கு வந்து 9 கொஷின்ஸு 8 கொஷின்ஸு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 கொஷின்ஸ் பாருங்கள். 9 கொஷின்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு 5 சாப்டர் கஷ்டமே பட வேணாம், 5 சாப்டர் தரவு பண்ணால் போதும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் 12 meter high building the angle of elevation of the top of the cable tower is 60 degree and angle of depression. ரெண்டுமே angle of elevation வருது, angle of depression வருது. ரெண்டுமே வச்சுட்டு சால்வ் பண்ணுற சம்ஸ். அடுத்து 39. if the radius of circular ends of a frustum sums பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் வரும். சரிங்களா? அடுத்தது 40th கொஷின். a wall clock strikes the bell at 1 o'clock, 2 o'clock. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சம். நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணியிருக்கீங்கன்னா விட்டுருங்க. பட் சென்டம் ஏம் பண்ணுறோம், கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் சம்ஸாவது பார்த்து வச்சுருக்கணும். அடுத்து 41. 2 dice rolled once. ப்ராபபிலிட்டி தான். ஈவன் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் டை. ஈஸியான சம், ரொம்ப ஈஸி. 42 மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க, பட் ஓன் கொஷின். ஈஸியான கொஷின், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த சம்ஸோட ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். சரிங்களா? பட் நீங்கள் எனக்கு சொல்லணும், ஏன்னா சென்டம் சீரீஸே வந்து அப்படியே விட்டுட்டீங்க. 200 வியூஸ் தான் வருது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 2000 வியூஸ் போய்ட்டு இருந்த மாதிரி இருந்தது, 1000 வியூஸ் மேலே போய்ட்டு இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து விட்டுறாதீங்க. நம்ம வந்து ஒரு எய்ம் பண்ணுறோன்னா அதை கொண்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஸ்கூல் சர்க்கிளில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுமே பார்க்கட்டும். சரிங்களா? ஸோ 5 மார்க்கு இத்தனை கொஷின் இன்றைக்கி நீங்கள் சால்வ் பண்ணணும். கண்டிப்பாக சால்வ் பண்ணி நீங்கள் வந்து செல்ஃபாக கரெக்ஷன் பண்ணுங்கள்.
நாளைக்கு மேக்ஸ் இனி நெக்ஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு ரிவிஷன். ஸோ சால்வ் பண்ணுங்க. எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ணாதீங்க. நல்லபடியாக எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோஸ் வேணும், இப்போ நான் வந்து இந்த கம்பல்சரி கொஷின் 5 மார்க்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாமல் வேற ஏதாவது வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? உங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்ல யாரெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்களோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.